ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபோலாம் ரெண்டே சம வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா மும்பை வந்துட்டேன். நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் 8:30 9 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். இங்கே ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சு. எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா தாராவி பக்கத்தில் ஒரு இடம் பேர் என்னது, மாத்துங்கா லேபர் கேம்ப் அப்படின்ற இடத்துல இருக்கேன் நான். அந்த கொல்கட்டா கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இந்த இடம், நான் இப்போ குறிப்பாக தாராவி மாத்துங்கா அப்படின்ற இடம்லாம் பார்த்தீங்க, நேற்று நடந்து போயிட்டு வந்தேன். ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது, இதுக்காக மனசை ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன் நான். ரொம்ப ஹை கிளாஸில் வாழ்ந்த மயிறு நீ என்ன இங்கே வந்து அது அப்படி கிடையாது. சரி, ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நேற்றே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ சிரமமாக இருந்தது. இந்த இடத்துல வந்து சாப்பிட்றது, தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய பர்பஸ் என்னென்னா ஹிந்தி கற்றுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஹிந்திக்காரங்களோட பேசி பழகினது வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்களோட தான் இருக்கேன் நான். ஸோ அதனால் ஏன்னா எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஊருக்காரவங்க இருக்காங்க, திருநெல்வேலிக்காரவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் தங்கியிருக்கேன். இங்கே இப்போ இதுக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3500 4000 தான் சொல்கிறாங்க. இதே இது உள்ளக்க ரூம் எடுத்தாங்கன்னா 1500 2000 வருது. டோர்மிட்டோரி போனோம் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி அதில் தங்கி பழக்கம் இல்லை. ஓகே, எல்லாமே புதுசாக தங்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 600 1000 அந்த மாதிரி இருக்குது. அது என்ன மாதிரி இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு இங்கே தங்கிட்டு, இல்லைனா ஒரு 10 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு 10 நாளைக்கு அங்கே போய் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். 10 நாள் வச்சாலும் 600 மணிக்கு வச்சாலும் 6000, 20 நாள் நம்ம இருக்கணும் அப்படின்னா 6000 12000. ஸோ நமக்கு பட்ஜெட்டில் ரொம்ப பெருசாக போய் விழுந்துடும். 12000 அங்கிட்டு ஒரு 5 நாள் இருக்குல்ல, அப்புறம் திருப்பி போகிறது சாப்பிட்றது இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தங்குறது திங்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20000 மேலே வரும். அப்படின்றதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணி இருக்குது. இப்போ ஓடுறதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்ட்ருக்காரு, கௌதம்னு. ஸோ அவர் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, அங்கே தான் நிற்கிறேன் வாங்க. இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு ஓடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஓடிட்டு நம்ம ரிட்டர்னு வந்து இது பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா, வீடாக இருந்தது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வயிற்ற கலக்குச்சு அப்படின்னா போய் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் நான். இப்போ இதுனா வந்து இந்த ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதில் மேலே ஏறி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதை விட மோசமாலாம் இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் திருப்பி இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஞாபகம்லாம் வந்து பயமுறுத்துது. ஸோ அதுதான் திருப்பி ஓடிடணும்னு பயமாக இருக்குது. ஓடுறப்ப இதை போட்டுக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நம்ம போகிற இடத்துல ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் இருக்குமா? சரி, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு கேட்குறேன். நம்ம இந்த ஏரியாவில் இங்கே இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனை வராது. அதனால தான் நிறைய பேர் இந்த ஏரியாவை விட்டு போக மாட்டாங்க. வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே இருக்காங்க. இதை விட கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்றீங்களா அங்கிட்டு? நான் ஒரு ரூம்லாம் கூப்பிட்டு போகிறேன் அவங்களுக்கு. நான் தான் முதல்ல பேச்சுலராக வந்து இருந்த ரூம்லாம் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் இருந்தீங்களா ரூமு? ஆமாம், இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆமாம். அதில் நான் இருக்கும்போதெல்லாம் டாய்லெட்லாம் கிடையாது. நான் ஊர்லேருந்துலாம் வரும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மும்பை தங்குறது எல்லாத்துக்கும். அதான் ஒரு சிரமம். இப்போ இது எந்த ஏரியாவில் நம்ம இருக்குது? உருளி. WORLI. WORLI. சரி, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வராப்புல, இவர் கௌதம். இங்கே வந்து பக்கத்தில் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ரன்னர்ஸ் வந்து நல்ல நம்மளோட ப்ரோ ரன்னர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. ரன்னிங் கம்யூனிட்டி ஜாஸ்தி. ஒரு பிராண்டை அப்ரோச் பண்ணுறது ஈஸி. எல்லா இடத்துலையும் இங்கே எய்ட் ஸ்டேஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓடும்போது இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎம் நடக்க போகுது இல்லை, அதாவது டாடா மும்பை மரத்தான் நடக்க போகுது. ஸோ அதனால் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து நான் இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக் எடுத்துக்க மாட்டேன். ஊரில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு இடத்துல வண்டியில் வச்சுருவோம், அப்புறம் வேணுன்றப்போ எடுத்து குடிச்சிக்கிடுவோம். உள்ளக்க வந்து இது இருக்கா, தண்ணி சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு இதை போட்டுக்கிடுவேன். ஃபோன் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, ஜிபேக்கு, அவசரத்துக்கு இந்த ஃபோன் இருக்குது. ஸோ அப்புறம் மைக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேரி பண்ணணும். அப்புறம் இந்த டிஷர்ட்டை கழட்டிட்டு உள்ளக்க ஸ்லீவ் போட்டு ஓடுறதுக்கு அந்த ஸ்லீவ் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இதை வச்சுட்டு ஓடுறது கொஞ்சம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமாக இருக்கும், போக பழகிடும். மாவு பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 6:30 மணி ஆச்சு, இன்னும் வெயில் வரல. அங்கே வந்து சீக்கிரமாக வெயில் வந்துடும், ஆனால் இருட்டுறது சீக்கிரமாக இருட்டிடும். கொல்கட்டாவில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்ட்ரென்தனிங் பண்ணி. உடம்பு அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஜிம்மு கேட்டிருக்கேன், அதை ஜாயின் பண்ணணும்.
पानी में कुछ लाया हाइड्रेशन एक्चुअली इधर कर लेता हूँ अकेला रहता हूँ 3 நாள் ஓடாதது என்னமோ ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இப்போ நான் தாண்டி ஓட போகிற இடம் வந்து சீலிங்க், அந்த பாலம் பார்த்துருப்பீங்க. மும்பையில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் வழியாக கட்டின பாலம் இருக்கும்ல, அந்த பாலம் தான். அதை தாண்டி தான் ஓடுறதுக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். வார்ம் அப்லாம் பண்ணியாச்சு. பத்து கிலோமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக சீலிங் இருக்குல்ல, அது சைடில் தான், அந்த ரோட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கேன். இங்கே பில்டிங்லாம் ரொம்ப பெருசாக ஏதாவது 1-2 நம்ம ஊரில் சென்னையில் பார்ப்போம், பெங்களூர்லேயும் ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். இங்கே வந்து அதிகமான உயரமான பில்டிங், அதில் பச்சை பச்சைன்னு செடியெலாம் நிறைய வளர்க்குறாங்க. வித்தியாசமான ஒரு ஏதோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய ரன்னர்ஸ் ஓடுறாங்கன்னு சொன்னேன்ல, ஏகப்பட்ட பேர் 10 கிலோமீட்டர் ஓடுறது, 20 ஓடுறது, என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நேபாள்காரர் மாதிரி இருக்கார், ஹூக்கா போட்டிருக்காரு. போய் பேசணும், பொண்ணுங்க பசங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பேசணுன்னு தான் பார்க்குறேன். ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணுவோம். ஏக்குமார் தோர்த்து கூட நான் முடிச்சிட்டேன். இவங்க இல்லை நீ போடுங்க, நான் சும்மா எக்ஸ்பிளைன். என்னோடது முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரன் முடிச்சுட்டு ஒரு புஷ்அப்போ புல்லப்ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரென்த்தனிங் அந்த மாதிரி நம்ம பாடி வெயிட்ஸ்லேயே பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது. பில்டிங்லாம் பெருசாக இதாக இருக்குது. ஓடுறவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. அவங்களோட கலர் பேஸ் பண்ணின்னு இல்லை, அதுவும் தான் எப்படி சொல்கிறது, ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு உடம்பை வருத்திக்கிட்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. லோவர் மிடில் கிளாஸு, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸு, ஏதாச்சும் ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, எமோஷன்ஸில் ரொம்ப அடி வாங்கினாலும், லவ் ஃபெயிலியர் அது இதுன்னு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 99% பணம் மூலியமாக சரி பண்ணிடலாம். ஆனால் பணம் ஓரளவுக்கு நம்மள்ட்ட வந்து 90% 100% இருக்கும்ல. இப்போ இவங்கள மாதிரி ஆள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நினச்சதை வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு வேலைக்கு ஆள் இருப்பாங்க, வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கார் போயிட்டு வர்றது, வீடு. ஸோ பணம் மூலியமாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இருந்திருக்காது. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும், அதை நினச்சி எப்படி அவங்க ஓடுறாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி ஆள்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அதை நினச்சி ஓடுவோம். காசு இல்லை, நம்ம அவனை அசிங்கப்படுத்திட்டான், லவ் ஃபெயிலியரு, அந்த எமோஷன் இந்த எமோஷன்னு, ஹெல்த் கண்டிஷன் சொல்லப்போனால். ஸோ அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆன்சரும் கிடைக்கல. ஸோ அந்த வகையில் நானாக ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். எண்டோஃப்ரின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. இப்போ ரன்னிங் பண்ணோம்னா ரன்னர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓடினா ஒரு போதை கிடைக்கும். இப்போ சரக்கடிச்சா ஒரு போதை, சாப்பிட்டா ஒரு போதை இருக்குல்ல, அது மாதிரி ரன்னர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏழை பணக்காரன்னு கிடையாது, இவனால் முடியும் அவனால் முடியும்னு கிடையாது. இவன் வந்து அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கான் அதனால் இப்படிலாம் ஓடுறான் அப்படின்றதும் கிடையாது. அந்த போதையை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாராலையும் ஓட வைக்கிறதுக்கு அந்த போதைனால் முடியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை 10 கிலோமீட்டரு 21 கிலோமீட்டர்லாம் ஓடி அந்த கம்ப்ளீஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அனுபவிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அதுலேருந்து என்ன மாதிரி ஒரு ஹார்மோன் மெட்டபாலிசம்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்றது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் அவங்களே ஓட வைக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். कलर तो अच्छा ही है, नो डाउट. Colors also reflecting na. Reflecting that. If I use this color in video instead of me, then only they ask what kind of shoe are you using. We can get sponsorship. So that's why I am using this type of fluorescent colors. Yes. Bright colors. You are using Chorus Phase 3, Phase 2. Too old. Basically you are training based on heart rate or pace? Heart rate, pace and also interval for. Oh, when are you using heart rate? When are you trained for which day you are using heart rate? I am observe when I am running long run. Okay. At the time of interval, there I am not over. Okay. Observe on heart rate. Okay. This time today you are focusing only interval. Yes, For yes. what 400, pace? 400 meters. 400 repetition. Yes, yes. How many repetitions? Pace is 320. 320. 320. How many repetitions? 16 repetitions. 16 repetitions. Yes. Oh. In between rest time? Rest time is 1 minute only. 1 minute walk or static rest? No. Walk and just. Walk and rest. Okay. 320 pace. Approximately 122. Each rep is 122. Same pace. 1 minute 20 seconds. 22 seconds. You are doing negative or same pace? Same pace. Same. Same pace. Okay. Maintain. ஓகே. இப்போ என்னென்னா அவங்க இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து 400 ரெப்பிடேஷன், 16 ரெப்பிடேஷனு, 1.22 நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க. 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளை பண்ணுற மாதிரி தான்.
நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 120ன்றது அவங்களால ஒரு நிமிஷத்தில் யூ கேன் டூ 400 ஃபார் ஆல் அவுட் ஒன் ரெப். Last one is all out. Okay. That is 119. They are almost 315. ஓகே வாட் இஸ் யுவர் பெஸ்ட் டைம் இன் 400 ஃபார் ஒன்? Best time is 1 minute 9 seconds. 1 minute 9 seconds. ஓகே அதான் சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் நான் 9 செகண்ட் வரையும் ஓடலாம். ஆனால் அதே இதில் எல்லா இதுவும் பண்ணலை. ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு ரெபிடேஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு செகண்டாக தான் குறைக்க முடியும். எடுத்த உடனே நான் வந்து 6 பேஸ்லேருந்து 5 பேஸ் 6 போன வருஷம் இருந்தேன், இப்போ 5 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து 4 ஆகும். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஹார்ட் ரேட் செட்டில் ஆகுது, மித்தபடி நமக்கு பேஸ் குறையிறதும். சரி ஓகே டிக்கே அச்சா உங்கள்ட்ட இன்னைக்கு உங்களோட இப்போ ட்ராவல் பண்ணதை வச்சு நானும் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஹிந்தியும் காதில் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கூட தெரிஞ்சுக்கிறோம். பேசிக்கலாக அவங்க மராட்டியும் கற்றுக்குறோம். விஜய் ஹிஸ் நேம் இஸ் விஜய். ஐ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி, மராத்தி அண்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஸோ மகாராஷ்டிரால இங்க இருக்க பெரிய ரன் கோலிக்குன்னு டீம் இருக்கு, அனில் குருவே அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால பெரிய ரன்னர். அவங்க டீம்ல இவரு மும்பைல கோச்சா இருக்கிறாங்க. இங்க அவங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நடத்துறாங்க. அதுல இவங்க மும்பை பிரான்ச்ல இவரு கோச்சா நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இவரு தான் எனக்கு இன்னைக்கு கைடன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இவர் கிடைச்சிருக்காரு. இவரை கிடைச்சி நான் இன்னைக்கு ரன் பண்ணியிருக்கேன் 122ல 16 ரெப் இவர் கூட பண்ணேன். நம்ம ஊருக்காரர் இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு, முத்து மகேந்திரன் சொல்லிட்டு. அவர் மூலமா தான் நம்ம சிங்கத்துக்கு இன்னைக்கு எங்க பாம்பே வந்தாங்க. அது மூலமா தான் இவரு அந்த டீம்ல தான் இருக்கிறாரு. முத்துவும் அங்க ஒரு பெரிய ஆளா இருக்காரு, அங்கேயும் பெரிய கோச்சா இருக்கிறாரு. அவர் வந்து நீங்க யாராவது கல்யாணம் அந்த சைடு இருந்தீங்கன்னா அங்க வந்து முத்து மகேந்திரன்ங்கிறவரு இங்க வந்து நல்லா கோச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். 9 மணி ஆயிடுச்சு. அதான் வாட்ஸ் யுவர் ஏஜ்? Running 40. 40 வயசுல ஒரு ஸ்பீட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. வாட்ஸ் யுவர் பெஸ்ட் இன் 21 or 10? Best half marathon 122. 1 மணி நேரம் 22 நிமிஷத்தில் முடிக்கிறாப்புல 40 வயசில். என்ன, நான் இப்போ தான் 1 மணி நேரம் 43க்கு வந்திருக்கேன். இன்னும் டைம் ஆகும். வெயிட்லாம் குறைச்சா தான் அந்த இது வரும். அதுவும் ப்ரோ உங்களுக்கு 40 கம்ப்ளீட். 40 40 40 கம்ப்ளீட். என்னோட பெஸ்ட் டைம் இப்போ 132 ஹாஃப் மேரத்தான். முத்து ப்ரோ சொல்லியிருக்கலாம்ல, நான் நம்ம செட்டாக இருக்குன்னு நினச்சி நான் பேசிக்கிட்டு சத்தியமாக தெரியாது. நான் ஏதோ 30-32 வயசு இருக்கேன், நம்ம செட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, ஒரு நாள் பழகுவான், 2வது நாள் ஐயோ வாயா போய் அந்த மாதிரி போயிருக்க வேண்டியது. இப்போ சாப்பிட வந்தோம். மசால் தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 செகண்ட். மசால் தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், என்னோட ஸ்பீடு கோட்ஸோட. இங்கே பாருங்க, இன்னைக்கு 400 ரெப்புடேஷனு. இவரோட கேடன்ஸை பாருங்க. ஃபஸ்ட்டு கேடன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 195 இருக்கா கேடன்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு இதுலேயும் 190, 195, 195, 190 கடைசி வரையும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 188, 200 வரையும் போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல 200. ஆல் அவுட்லாம் 200 கேடன்ஸு. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 200 ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க இவங்களோட ஹைட் ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் 200 வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு 65, 67 ஹார்ட் ரேட்டு. 320 பேஸுக்கு ஹார்ட் ரேட் வந்து 157, 160, மேக்ஸிமம் 160, 160, 160, 160, 160, 161, 164, 165. இவங்களாம் ப்ரோ ரன்னர்ஸ், நம்மளாம் டுபாக்கூர் ரன்னர்ஸ். ஓகே, வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பெங்களூரில் இதுதான் இன்றைக்கி நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 20 நாள் இங்கே தான் ட்ரைனிங் பண்ண போகிறேன் நான் டாடா மும்பை மேரத்தானுக்கு. இன்றைக்கி ஓடின இடம் வந்து சீலிங்க் ரோடு உருளி அப்படின்ற இடத்துல. நாளைக்கு பிடிசியா பிஎம்சியா என்னமோ ஒரு ரோடு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய் பண்ண போகிறேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த 1 மந்த்துக்குள்ளே, அதாவது 20 நாளைக்குள்ளே என்னென்ன எனக்கு பெங்களூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, ரன்னிங் சம்மந்தமாக பண்ண முடியுமோ நான் பண்ணி இந்த இதில் போடுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். பை.